Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது tiffin சாம்பார் ரெசிபி தான். அதை எப்படி செய்யலாம்ன்றதை இப்போ பார்க்கலாம். வேக வச்ச துவரம் பருப்பு, இது கூட ஒரே மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், நீங்க காலிஃப்ளவர் இல்ல பீன்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப திக்கா இருக்கிறதுனால கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு. இதை சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. ரொம்ப விசில் விட்டோம் அப்படின்னா காய்கறி எல்லாம் குழஞ்சிரும். ஸோ ஒரு விசில் இதுக்கு போதும். ஒரு விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்றேன் பாருங்க. காய்கறி எல்லாம் குழையவே இல்லை, பார்க்க அழகா இருக்கு. இது கூட ஊற வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். பருப்பு கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்க சாம்பார்லாம் செய்யும்போது ரொம்ப திக்கா ஆயிடுச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் இட்லி மாவு சேர்த்திங்கன்னா திக்காயிடும். தோசை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், திக்காயிடும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை தாளிப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதி வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஹோட்டல்ல எல்லாம் வெல்லம் சேர்ப்பாங்க, அதனால தான் நமக்கு ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லாட்டினா வேணாம். இப்போ சூப்பரான சிம்பிளான டிஃபன் சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.